இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். ஹாப்பி மார்னிங். இந்த முருங்கைக்கீரையை பறித்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு துணியில் போட்டு நல்லா உணர்ந்துட்டு விட்டுட்டேன். ஸோ அது இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. யூஸ்வலாக இந்த வத்தல்லாம் சம்மரில் போட்டால் 2 days ஆகுது வெயிலில் வச்சு எடுக்கணும். அடிக்கிற சம்மருக்கு 1 dayலே பொறன்னு நல்லா காஞ்சிருச்சு. எப்போவுமே எனக்கு வராத ரெசிபினா இந்த ஒரு ரெசிபி தான். ப்ரெட் ஆம்லேட் வரவே வராது. பக்கத்தில் மாடு, அதுக்கூடயே கொஞ்சம் 5, 6 குதிரைலாம் டெய்லி வந்துட்டு போகும். சம்மர்ன்றனால நமக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் தண்ணி அதிகமாக தேவை. ஸோ அந்த தண்ணிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரைஸு அலசுகிற வாட்டரு, கொஞ்சம் இந்த பருப்பெல்லாம் அலசுகிற தண்ணி அதெல்லாமே ஸ்டோர் பண்ணிவிட்டு கொண்டுட்டு போய் என்னால் முடிஞ்சது கொஞ்சமாக வச்சேன். என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் ஊற்றிடுவாங்க. எதுவுமே இல்லைனாலும் நார்மல் வாட்டர் வச்சுருவோம், நல்லா குடிச்சிருவாங்க. அது ஈவினிங் டைமில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கெட்டை பார்த்து பேசிகிட்ருப்போம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கண்டினியூவாக 3 டேஸாகவே நான்வெஜ் அப்படின்றனால இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. ஸோ சாம்பார் வைக்கலான்னு தான் டிசைட் பண்ணியிருந்தேன். இந்த தக்காளிலாம் சரியில்லைன்னு புதுசாக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அந்த தக்காளியுமே சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு. சம்மர் தண்ணி பத்தலைன்றதுனால இந்த மாதிரி இருக்குமோ என்னமோ தெரியல, நிறைய தக்காளி வேஸ்ட்டாகவும் ஆயிடுச்சு. ஸோ பக்கத்தில் புளி ஊற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எப்போவாவது டைம் இல்லாதப்போ இந்த குக்கர் ஹீட்லேயே தண்ணி ஊற்றி இதுக்குள்ளே புளியை போட்டுட்டா சீக்கிரம் ஊறிடும். சின்ன சின்ன ட்ரிக்காக எல்லாமே நான் வந்து சமையலில் நானாகவே கற்றுக்கிட்டது தான். ஆஃப்டர்நூன் சாம்பாருக்கு கொஞ்சமாக இந்த உருளைக்கிழங்கும் 2 கத்திரிக்காயும் போட்டு கொஞ்சம் பிரட்டல் மாதிரி செய்யலாம் காரமாக அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த காய் சீவுற நைஃபு, இந்த குட்டி பிங்க் கலர் பாக்ஸு, அப்புறம் நைஃபு, கட் பண்ணுற போர்டு எல்லாமே வந்து நான் மங்களில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். திருச்சியில் ரொம்ப ஃபேமஸான மங்கள் கடை. எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப குட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி இந்த வீட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுற இந்த நைஃபு, இந்த பாக்ஸு, இந்த ஐட்டம்லாம் நாங்கள் அங்கே தான் போய் எடுப்போம். திருச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் போய் பாருங்கள். எனக்கு பிடிச்ச இடம்னாலே அந்த இடம் தான் ப்ராடக்ட்லாம் வாங்குறதுக்கு. யூஸ்வலாக சாம்பார்ன்றதே ரொம்ப டே ஆன மாதிரி இருக்குது. பிகாஸ் வந்து இந்த ஒரு 3 டேஸாக கண்டினியூவாக நான்வெஜ் சமைச்சதுனால, பங்குனி உத்திரம் வந்ததுனால, பால் குடம் எடுத்ததுனால அப்போத்துலேருந்தே விரதம், நான்வெஜ் சாப்பிடாம இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் சித்திரை கனி பார்க்கணுன்னு சொல்லிட்டு சபரிமலைக்கு மாலை போட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப கேப் விழுந்துருச்சு. நாங்கள் நான்வெஜ் சாப்பிடாமே இருந்து லாங் டே ஆனதுனால கண்டினியூவாக ஒரு 3 டேஸாக நான்வெஜ் தான் சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஊருக்கு போகும், சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி சாம்பார் தான் ப்ரிப்பரேஷன். ஸோ சாம்பார் வந்து நான் இந்த மாதிரி டைப்பில் தான் கடுகு சீரகமாக தாளித்து பெருங்காயம் கொட்டிட்டு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் 2-3 டைம் நல்லா வதக்கி விட்டுட்டு காய் சேர்த்து காயும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா பாயில் பண்ணிடுவேன். நான் இந்த மாதிரி டைப்பில் தான் சாம்பார் வைப்பேன். ஸோ யூஸ்வலாக தண்ணி வந்து ஏதாவது கலந்து குடிக்கிறமேன்னு வெறும் தண்ணி தான் இன்றைக்கி, எதுவும் கலக்கலை. இந்த குடத்துக்கு பக்கத்துலேயே சம்மர் டைமில் ஏதாவது சொம்பு, கப்பு, டம்ளர் ஏதாவது வைங்க. குழந்தைங்க அடிக்கடி தண்ணி கேட்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த பருப்பு தண்ணி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த மாங்காய் சீடையும் உள்ளே சேர்த்துட்டோம்னா மாங்காய் நல்லா வாசம் அப்படியே நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க, இந்த காரசாரமாக ஏதாவது இருந்தால் தான் சாப்பிட பிடிக்குன்றாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ப்ரெக்னென்சி டைமில் வாமிட்டிங் அதிகமாக இருக்கவங்கள இதை வச்சுக்கலாம். 2-3 நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். வெளியிலே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆஸ் யூஷுவல் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் காரத்துக்கு வரமிளகா, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து மாங்காயை தோலோடையே போட்டுருங்க. அப்போ தான் குழையாமல் இருக்கும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் காரத்துக்கு சேர்த்துட்டு
நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாயில் பண்ணி விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா 2-3 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதுதான் ஹைலைட்டே இந்த ரெசிபிக்கு. வெல்லம் தான் சேர்க்கணும், சர்க்கரை சேர்க்கக்கூடாது. வெல்லம் சேர்த்துட்டு அதை நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும்போது அப்படியே ஒரு மாதிரி பாகு பதத்தில் இருக்கும். அப்போது கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். மாங்காய் சேர்த்துருக்கவும் கொஞ்சமாக நான் தேங்காய் 2-3 ஸ்பூன் திக்காக அரைச்சி சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த தேங்காய் நான் இந்த கத்திரிக்காய்க்கு தான் ரெடி பண்ணேன். பட் அது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கவும் மாங்காய் போட்டுருக்கவும் குழம்புல 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். ஸோ காய் நான் யூஸ்வலாகவே கொஞ்சம் குயிக்காக செஞ்சுருவேன். ரொம்ப நேரம்லாம் அதே இதே போட்டுலாம் செய்யாமல் யூஸ்வலாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு காயை பரட்டிட்டு ஸோ அது கூடவே மற்ற பிரியாணி மசாலா இல்லை கரம் மசாலா சேர்த்துருவேன். யூஸ்வலாக நான் காயெல்லாம் இப்படி தான் செய்வேன். எப்போவாவது இந்த தேங்காய் பருப்பு இதெல்லாம் சேர்த்து டைம் இருக்கும்போது செய்வேன். நான் அந்த காய் செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி பசங்க குயிக்காகவே சாப்பிட்டாங்க. பாப்பா ஸ்கூல் போகிறதுனால இப்போல்லாம் குழம்பு தான் கொடுக்குறேன். கொஞ்சம் நெய் போடுறதுனால காரம் தெரியல, அதனால் சாப்பிட்றாங்க. ஸோ இதுதான் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், இது கூடயே கொஞ்சம் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து பரட்டி விட்டுட்டு காயை ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் தூவினா போதும். எந்த ரெசிபியாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈட்டிங் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு கூப்பிட்டு காமிச்சா தட்டை தட்டிக்கிட்டே. தம்பி ஸ்கூலில் கற்றுக்கிட்ட விஷயந்தான் இது. வீட்லேயும் இப்போல்லாம் தம்பியும் பாப்பாவும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூடயே நானும் ஈட்டிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ ஹாப்பி.